Welcome to 10 Minute Cooking. ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம 10 மினிட்ஸ் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி தோசை சாப்பாட்டுக்கும் இது நல்லா இருக்குங்க. சுட்ட கத்திரிக்காயும் சுட்ட தக்காளி பழம் வச்சு தாங்க நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. 3 கத்திரிக்காய் இது மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மேலே இருக்க தோலெல்லாம் ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துக்கலாங்க. தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுடுங்க. அதே மாதிரி 5 தக்காளி நான் சுட்டுக்கலாங்க. பார்த்திங்களா, அது மாதிரி கத்திரிக்காய் மேலே இருக்க தோலெல்லாம் ஃபுல்லாக எடுத்துடுங்க. அதே மாதிரி தக்காளியும் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே போட்டு மேலே இருக்க தோல் எடுத்துக்கலாங்க. இது மாதிரி வேறு பாத்திரத்தில் மாற்றி தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா கிடஞ்சிக்கலாங்க. இது மாதிரி மாவு மாதிரி கிடஞ்சிக்கோங்க. கிடஞ்சிட்டு கடைசியில் தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் கடலெண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, சின்ன வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை 3 போட்டு நல்லா வணங்கி வரட்டுங்க. வணங்கி வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காயும் தக்காளியும் உள்ளே ஊற்றிடலாங்க. அதுக்கு மஞ்சள் பொடியும் கல் உப்பும் சேர்த்திக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. சாப்பாட்டுக்காக இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். தக்காளி புளிப்பான தக்காளியாக இருந்தால் புளி சேர்த்த வேண்டாங்க. புளிப்பில்லாத தக்காளினால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறங்க கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கெட்டியாக எடுத்துருக்கேன். அதுக்கு நம்ம சைட் டிஷ்க்கு தோசை ஊற்றிக்கலாங்க. தோசைக்கு நல்லா காம்பினேஷனுங்க இது. இதை புதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.